இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றி. நேரம் எடுத்து வந்திருக்கீங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். நீங்களும் வேத புஸ்தகத்திலிருந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு பயனடைய போறீங்க. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். இன்னைக்கு நாம பார்க்க போற வேத பகுதி 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18 இருந்து 23வது வசனம் வரை. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரை நம்ம 10வது லெசன்ல நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு டாபிக் வந்து ஆல் ஆர் கிரைஸ்ட்ஸ், ஆல் ஆர் கிரைஸ்ட்ஸ், எல்லாமே கிறிஸ்துவுக்கு சொந்தமானது, கிறிஸ்துவுடையது அப்படிங்கிற டாபிக்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, இந்த இந்த வசனங்களுக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி, அதாவது 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18 இருந்து 23க்குள்ள போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மீண்டுமாக ஒரு சில காரியங்களை சொல்லணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். முக்கியமாக ஒரு சில காரியங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம 1 கொரிந்தியர்ல நம்ம பார்க்கும்போது, ஆரம்பத்திலிருந்தே பார்க்கும்போது, கொரிந்தியர்கள் ஞானத்தையும் பேச்சு திறமையையும் மற்றும் சமூக அந்தஸ்தையும் உயர்த்தி பிடித்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டுமல்ல, அவர்கள் தலைவர்களோடு கூட தங்களை அடையாளப்படுத்திக்கிட்டாங்க. பவுல், அப்பல்லோ, அப்புறம் கேபா, இப்படி நாங்க இவருக்கு தான் சொந்தமானவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதனால அவர்கள் மத்தியில பெருமை, பிரிவு, அப்புறம் உலக பிரகாரமான சிந்தனை இருந்தது அப்படிங்கிறத நாம முன்னாடியிலிருந்து பார்த்துருக்கிறோம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 12வது வசனத்துல, 3வது அதிகாரம் 4வது வசனத்துல நாம இந்த கருத்துக்களெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். அது மட்டுமல்ல, அவர்கள் வந்து ஆவிக்குரிய முதிர்ச்சிய அறிவுபூர்வமான முதிர்ச்சி அல்லது புரிதலோட சமப்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். They equated spiritual maturity with intellectual superiority. எந்த அளவுக்கு தத்துவம் அறிவு அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத குறித்து அவங்க வந்து ரொம்ப மேன்மை பாராட்டி கொண்டார்கள், பெருமையாக பேசிக் கொண்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த இந்த கான்டெக்ஸ்டை வச்சு நம்ம இதை புரிஞ்சுக்க போறோம். ஓகே, இந்த வசனத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு 3 முக்கியமான வார்த்தைகளுக்கு 1 கொரிந்தியர்ல என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அதாவது 1 கொரிந்தியர்ல மட்டுமல்ல, பவுலுடைய நிருபங்கள், பவுலுடைய கடிதங்கள்ல இந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். முக்கியமாக முதல் வார்த்தை வந்து ஞானம் அப்படிங்கிற வார்த்தை. ஞானம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணும்போது 2 விதங்கள்ல பவுல் வந்து யூஸ் பண்றாரு. ஒன்று வந்து மனிதனுடைய ஞானம் அப்படிங்கிறத பத்தி பேசுறாரு. அப்புறம் தேவனுடைய ஞானம் அப்படிங்கிறத பத்தி பேசுறாரு. மனிதனுடைய ஞானம் அப்படின்னு பேசும்போது நிறைய இடங்கள்ல அவர் தேவனுடைய ஞானத்துக்கு எதிராக வைத்து அவர் பேசுவதை நம்ம பார்க்குறோம். அப்பனா மனுஷன் வந்து ஞானமே இல்லாம இருக்கணுமா அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்க கூடாது. மனிதனுடைய ஞானம் வந்து தேவனுடைய ஞானத்துக்கு எதிராக இருக்குன்னா, எதுக்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எதுக்கு எதிராக இருக்கு அப்படின்னா, கிறிஸ்து வந்து சிலுவையில அறையப்பட்டார், அவர் மீண்டும் உயிரோடு எழுந்தார் அப்படிங்கிற அந்த சுவிசேஷ செய்திக்கு எதிராக மனித ஞானம் இருக்கிறது அப்படின்னு தான் பல இடங்கள்ல பவுல் வந்து சொல்றதை நம்ம பார்க்குறோம். அப்ப ஞானம், உலக ஞானம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இம்மிடியேட்டா நம்ம மைண்டு எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா, இது வந்து இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து, தேவன் மனுஷனாக வந்து நமக்காக மரித்தார், உயிரோடு எழுந்தார் அப்படிங்கிற சுவிசேஷத்தின் செய்திக்கு எதிராக உள்ள ஞானம் அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப தேவனுடைய ஞானம் அப்படிங்கிறது ஆண்டவர் மனுஷனாக வந்தார், சுவிசேஷம் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொன்று வந்து உலகம் அப்படின்னு பேசும்போது, பவுல் வந்து உலகம் அப்படின்னு பேசும்போது உலகமே தவறு அப்படின்னு அப்படி அவர் சொல்லல. இந்த உலகத்தை பார்த்து சொல்ல, தேவன் உலகத்தை இவ்வளவாய் அன்பு கூர்ந்து அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். உலகத்தை ஆண்டவர் வந்து அன்பு கூர்ந்தார், மக்களை அன்பு கூர்ந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் பவுல் வந்து உலகத்தை குறித்து பேசும்போது, பிரபஞ்சம், உலகம் அப்படின்னு பேசும்போது எதை பற்றி பேசுகிறார் அப்படின்னா, அந்த உலகத்தில் உள்ள தேவனுக்கு விரோதமான முறைமைகள், தேவனுக்கு விரோதமான சிஸ்டம்ஸ், தேவனுக்கு விரோதமான காரியங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதை பற்றி தான் அதை குறித்து தான் பேசும்போது அவர் உலகம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி அவைகளை சுட்டி காண்பிக்கிறார் அப்படிங்கிறத நான் பார்க்குறோம். இன்னொன்று வந்து போஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணுறாரு. போஸ்ட், பெருமை பாராட்டுதல் அப்படிங்கிறத பற்றி பேசும்போது அவர் எதை பற்றி பேசுகிறார் அப்படின்னா, இந்த கான்டெக்ட்ல நிச்சயமா நம்ம கிறிஸ்துவுக்குள்ள பெருமை பாராட்டலாம் அப்படின்ட்டு அவர் ஒரு இடத்துல சொல்றதை நம்ம பார்க்குறோம். பட் இந்த இடத்துல பெருமை பாராட்டுதல் அப்படின்னு சொல்லும்போது மனுஷங்களோட, மனித தலைவர்களோட தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு பெருமை பாராட்டுவது,
அது அந்த மனுஷ தலைவர்கள் மேல நம்பிக்கை வைப்பது. அதை பத்தி தான் இந்த இடத்துல அவர் பேசுறாரு அப்படிங்கிறத நான் பார்க்குறோம். ஏன்னா இந்த வார்த்தைகளை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். நம்ம வேதத்தினுடைய இந்த வசனத்தினுடைய நம்ம கடந்து போகும்போது நாம இதை மனசுல வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொரு வசனமாக நம்ம பார்க்கலாம். அல்லது அதனுடைய வசனங்களை வந்து ஒரு கொத்து கொத்தாக கூட என்ன சொல்ல நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போற வசனங்கள் வந்து 3வது அதிகாரத்துல 18லிருந்து 20வது வசனம் வரை. 18லிருந்து 20வது வசனம் வரை நாம பார்க்க போறோம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 18லிருந்து 20 வரை. உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதிருங்கள். உங்களில் யாராவது ஒருவன் இவ்வுலக மதிப்பீட்டின்படி தன்னை உண்மையாகவே ஞானம் உள்ளவன் என எண்ணினால் அவன் மூடனாக வேண்டும். அப்பொழுதே அவன் ஞானம் உள்ளவன் ஆவான். இவ்வுலகத்தின் ஞானம் இறைவனின் பார்வையில் மூடத்தனமாய் இருக்கிறது. எழுதியிருக்கிறபடி இறைவன் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலேயே பிடிக்கிறார். மேலும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணானவைகள் என்று கர்த்தர் அறிவார் எனவும் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கணும். ஓகே, இங்க பவுல் மொத வைக்கிற கருத்து என்ன அப்படின்னா, கருத்துன்னு சொல்றதை விட ஒரு வலுவான எச்சரிக்கை அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஸ்ட்ராங் வார்னிங் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வலுவான எச்சரிக்கை என்ன வைக்கிறார் அப்படின்னா, நீங்க வந்து உங்களையே நீங்க ஏமாத்திக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. உங்களே நீங்க வஞ்சித்துக் கொள்கிறீர்கள் அப்படின்னு அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அதாவது வேற யாரும் வந்து உங்களை வஞ்சிக்கல, நீங்களே உங்களை வஞ்சித்துக் கொள்கிறீர்கள் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். கொரிந்து சபையில உள்ள அந்த மக்கள் வந்து தாங்கள் ஞானிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்பினாங்க. ஆனா அவர்களுடைய ஞானம் எப்படிப்பட்ட ஞானமா இருக்குன்னா, இந்த உலகத்தின் மதிப்பீட்டின்படி உள்ள ஒரு ஞானம் தான் அப்படின்னு சொல்லிட்டு 18வது வசனத்துல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்தின் மதிப்பீட்டின்படி ஒருவன் இவ்வுலக மதிப்பீட்டின்படி உங்களில் யாராவது ஒருவன் இவ்வுலக மதிப்பீட்டின்படி தன்னை உண்மையாகவே ஞானம் உள்ளவன் என எண்ணினால் மூடனாக வேண்டும் அப்படின்னு சொல்றது நான் பார்க்கிறோம். இந்த உலகத்தின் மதிப்பீட்டின்படி, இந்த உலகத்துடைய வேல்யூஸ் படி அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஞானமாக இருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி யாராவது ஞானம் அப்படின்னு ஞானவான் அப்படின்னு சொன்னா அவன் என்ன செய்யணும்னா முட்டாள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மூடனாக வேண்டும் என்று சொல்றதை நம்ம பார்க்கிறோம். எதுக்காக மூடனாக வேண்டும் அப்படின்னா, அவர்கள் காஸ்பல், அதாவது இயேசு கிறிஸ்து தேவன் மனுஷனாக வந்தார், மரித்தார், உயிரோடு எழுந்தார் அப்படின்னு சொல்லும்போது மக்கள் அவர்களை பார்த்து மூடன் அப்படின்னு தான் சொல்ல போறாங்க. புத்தி இல்லாதவர்கள் அப்படின்னு தான் சொல்ல போறாங்க. சோ அந்த விதத்துல இவர்கள் வந்து மூடனாக வேண்டும். அப்பதான் அவங்க வந்து வைஸ், அவங்க அப்பதான் வந்து ஞானம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றதை பார்க்கிறோம். அதாவது ஞானம், தேவனுடைய ஞானத்தின்படி நடந்த அந்த காரியத்தை அவங்க தேர்ந்தெடுக்கும் போது அவர்கள் மற்றவங்களுக்கு மூடனாகிறாங்க. ஆனா ஆண்டவருடைய பார்வையில அவர்கள் ஞானிகளாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பாரடாக்ஸ் இருக்கு. இந்த இடத்துல ஒரு முரண் இருக்கு. முரண் என்ன அப்படின்னா, நம்ம ஞானியாகவும் இருக்கிறோம், மூடனாகவும் இருக்கிறோம். மூடன் யாருக்கு அப்படின்னா, மக்களுக்கு ஆண்டவருடைய பார்வையில நாம ஞானிகள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். மனுஷனுடைய ஞானம் வந்து லாஜிக்கலா இருக்கிற மாதிரி தோணும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தோணும். ஆனா ஆண்டவருடைய பார்வையில அது வந்து மூடத்தனமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். யோபு 5வது அதிகாரம் 13வது வசனத்துல இருக்கிற அந்த வசனத்தை வந்து இங்க உபயோகப்படுத்தி அவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, இந்த மாதிரி வசனம் என்ன சொல்றது அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இறைவன் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலேயே பிடிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றதை பார்க்கிறோம். தேவன் ஞானிகளை வந்து தன்னுடைய தந்திரத்துல அவர் பிடிக்கிறார், அவர்களுடைய தந்திரத்திலேயே பிடிக்கிறார். இப்ப வந்து ஒருத்தன் வந்து தான் ஞானின்னு நினைக்கிறான், அவன் தந்திரமா ஒரு காரியத்தை செய்யறான், தன்னுடைய ஞானத்தின்படி தன்னுடைய திட்டத்தின்படி ஒரு காரியத்தை செய்யறான். அவன் தன்னுடைய திட்டத்தின்படி தன்னுடைய ஞானத்தின்படி என்ன செய்யறானோ அதுவே அவனுக்கு வந்து ட்ராப்பா மாறிடுது, வளையா மாறிடுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த வசனம் வந்து அதாவது இறைவன் ஞானிகளை தங்களுடைய தந்திரத்திலேயே பிடிக்கிறார் அப்படிங்கிற வசனம் யோபு 5:13 இருந்து அவர் பவுல் வந்து மேற்கோள் காண்பிக்கிறாரு. அடுத்து இன்னொரு வசனத்தை அவர் மேற்கோள் காண்பிக்கிறார். ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணானவைகள் என்று கர்த்தர் அறிவார் என்று சொல்ற அந்த வசனம் வந்து சங்கீதம் 94:11 இருந்து வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ மனுஷர்களுடைய சிந்தனைகள் வீணானவைகள் அப்படிங்கிறத கர்த்தர் அறிந்திருக்கிறார் அப்படிங்கிறத இந்த இடத்துல பவுல் வலியுறுத்துவதை பார்க்கிறோம். சரி, இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளும் இறையியல் கருத்துக்கள் என்ன?
ஆண்டவருடைய பார்வை, ஆண்டவருடைய கண்ணோட்டம் வந்து மனுஷனுடைய மதிப்பீடுகளை அப்படியே தலைகீழ மாத்தி போடுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்ம யார் பார்வையில ஞானம் உள்ளவர்களாக இருக்க போறோம் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு நாம தான் பதில் சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உண்மையான ஞானம் அப்படிங்கிறது கிறிஸ்து நமக்காக மரித்தார் இல்லையா? அவருக்குள்ள இருக்கு. நமக்காக ஜீவனை கொடுத்த, உயிரோடு எழுந்த கிறிஸ்துவுக்குள் அந்த உண்மையான ஞானம் இருக்கிறது. நம்முடைய இன்டலெக்சுவல் பிரைட் கிடையாது. அப்படின்னா இன்டலெக்டே வேணாம்லாம் சொல்லல. அதாவது அறிவே வேண்டான்னு சொல்லல. ஆனா அறிவுபூர்வமான அந்த பெருமை இருக்குல்ல. அதாவது அறிவுபூர்வமான அப்படின்னா, நீங்க அறிவாகவும் சிந்திச்சு இயேசு கிறிஸ்து வந்து எப்படி ஆ தேவன் எப்படி மனுஷனாக வந்தார் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்க முடியும். நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்படி ஆ ஆண்டவர் வந்து அ அறிவ வந்து யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லல. அறிவினால அ அறிவ எல்லாம் கழட்டி வச்சுட்டு நீங்க சிலுவை குறித்த அந்த சுவிசேஷத்த புரிஞ்சுக்கங்க அப்படின்லாம் சொல்லவே இல்ல. ஸோ ஆனா இந்த அறிவு என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவத்தினால சிதைஞ்சு போயிருக்கு. அப்ப பாவத்தினால சிதைஞ்சு போயிருக்கிறனால, இந்த அறிவ நம்ம பயன்படுத்தும்போது, ஆம் இந்த பாவத்தினால தாக்கப்பட்ட இந்த அறிவ நம்ம பயன்படுத்தும்போது, பயன்படுத்தி நம்ம தேவன் மனுஷனாக வந்தார் அப்படிங்கிற காரியத்த புரிஞ்சுக்கும்போது, அது ஏத்துக்க மாட்டேங்குது. இன்னைக்கு கூட எத்தன பேரு தேவன் மனுஷனாக வந்தார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. அத நிராகரிக்கிறாங்க. ஆ தேவன் வந்து நமக்காக மரித்தார் அப்படிங்கிறத, அ மனுஷனாக வந்து அவர் மரித்தார் அப்படிங்கிறத நிராகரிக்கிறாங்க. ஏற்றுக்கொள்வது இல்ல. அத வந்து லாஜிக்கலா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. வாதம் செய்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த இன்டலெக்சுவல் அ ரீசனிங் இஸ் பிரைட்ஃபுல் அண்ட் தட் இஸ் ஃபூலிஷ். அந்த அந்த அறிவுபூர்வமான சிந்தனை, வாதம் வந்து பெருமை உள்ளது. அது மட்டுமல்ல, அது வந்து மூடத்தனமானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அ வேதம் சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்முடைய நம்முடைய உண்மையான ஞானம் எங்கிருந்து வருது அப்படின்னா, தேவனை ஆ தேவனையும், அவருடைய திட்டத்தையும் நம்ம இருக்கிற மாரியே வேதம் சொல்ற மாரியே புரிஞ்சுக்கும்போது, அதிலிருந்து உண்மையான ஞானம் வருகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த உலகம் இந்த உலகம் அ இந்த பிரபஞ்சம் வந்து தற்காலிகமானது. அது மட்டுமல்ல, தேவனுடைய நியாயத்தீர்ப்பின் கீழே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் இதை நியாயம் தீர்க்கவும் செய்வார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 6வது வசனத்துல நாம இப்படியாக பார்க்கிறோம். அப்படி இருந்தும் நாம் முதிர்ச்சி பெற்றவர்கள் மத்தியில் ஞானத்தை பற்றிய செய்தியை அறிவிக்கிறோம். ஆனால் இது உலகத்தின் ஞானமோ அல்லது அழிந்து போகிற இவ்வுலக அதிகாரிகளின் ஞானமோ அல்ல. இந்த உலகத்தின் ஞானம் அல்ல. இது வந்து தற்காலிகமானது. அழிந்து போகிற அல்லது அழிந்து போகிற ஆண்டவர் வந்து இந்த உலகத்தின் ஞானத்த வந்து ஜட்ஜ் பண்றாரு. ஜட்ஜ் பண்ணுவார். நியாயம் தீர்க்கிறார், நியாயம் தீர்ப்பார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட ஞானம் ஆ இது தற்காலிகமானது, அழிந்து போகும் அப்படின்னு சொல்றத நான் பார்க்கிறோம். ஒரு நாள் எல்லாரும் எப்படி அழிஞ்சு போகும்னா, திடுக்கிட்டு ஓ! ஓ! கடவுள் ஆமா உண்மையிலேயே அவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு திடுக்கிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது அத புரிஞ்சுக்காமயே வந்து ஆண்டவர் விட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அருமையானவர்களே. கொலைசெயர் 2வது அதிகாரம் 3வது வசனத்துல நாம வாசிக்கிறோம். ஞானம் என்பது கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். கொலைசெயர் 2வது அதிகாரம் 3வது வசனத்துல ஆ இப்படி நம்ம வாசிக்கிறோம். 3வது ஞானம், அறிவு ஆகிய செல்வங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளேயே மறைந்திருக்கின்றன. ஞானம், அறிவு ஆகிய செல்வங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளேயே மறைந்திருக்கின்றன அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அ ஏசாயா 55, 8, 9 இந்த வசனங்கள் அ சொல்வது என்னவென்றால், தேவனுடைய வழிகள் வந்து நம்முடைய வழிகளை காட்டிலும் பெரியவைகளாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப இந்த வசனங்களை எடுத்து நம்முடைய வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தலாம்? மொத நம்முடைய சிந்தனை வந்து இந்த உலக கலாச்சாரத்தின்படி, மதிப்பீடுகளின்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறதா? அல்லது வடிவமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதா? அல்லது கிறிஸ்துவினால வடிவமைக்கப்பட்டிருக்கிறதா? வடிவமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதா? அப்படின்னு நம்ம யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்ப நம்முடைய நம்முடைய திங்கிங்க வந்து ஷேப் பண்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவும் அவருடைய ராஜ்யத்தின் காரியங்கள் அப்படிங்கிறத மறந்துவிடக் கூடாது. அப்படி இல்ல அப்படின்னா, இந்த கலாச்சாரத்தினுடைய மதிப்பீடுகள் படியே நாம என்ன செய்வோம்? ஆம், நாம வந்து பைபிள பார்ப்போம். அப்புறம் கிறிஸ்துவ பார்ப்போம். தேவனை பார்ப்போம். ஸோ, அதனால தான் நெறைய பேர் என்ன செய்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஆண்டவருக்குள்ள அதிகமா ரொம்ப வைராக்கியமா வருவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து அவங்களுடைய மைண்டு, அவங்களுடைய சிந்தன ஆ
வேத வசனத்தின் மூலமாக வடிவமைக்கப்படாத போது அவர்கள் இந்த உலகத்தின் மதிப்பீடுகளை வைத்து மதிப்பீடு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம உலகத்தின் பார்வையில சத்தியத்திற்காக மூடர்களாக இருப்பதற்கு அல்லது மூடர்களாக தோற்றம் அளிப்பதற்கு வாஞ்சை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், விருப்பம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், மனதுள்ளவர்களாக இருக்க வேண்டும், அதற்கு தயாராக இருக்க வேண்டும். இந்த உலகம் நம்மளை பார்த்து மூடன் அப்படின்னு சொன்னாலும் நாம தேவனுடைய பார்வையில எது ஞானம் உள்ளதாக இருக்கிறதோ அதை தேர்ந்தெடுப்பதற்கு நாம தயாராக இருக்க வேண்டும். அவர்களுடைய பார்வையில் நம்ம மூடர்களாக தெரிந்தாலும் மூடர்கள் கிடையாது, நம்ம உண்மையிலேயே மூடர்கள் கிடையாது. அவர்களுக்கு மூடர்களாக தோற்றம் அளித்தாலும், அவர்கள் நம்மை மூடர்களாக புரிந்து கொண்டாலும் அதற்கு நாம தயாராக இருக்க வேண்டும். அதற்கு நாம மன விருப்பம் உள்ளவராக இருக்க வேண்டும். பரவாயில்ல, அது சந்தோஷமான ஒரு காரியம் தான். என்னை பார்த்து ஒரு ஃபூல் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்காக நான் ஃபூலா இருக்கிறதுக்கு நான் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கணும் அருமையானவர்களே. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, நம்முடைய நாலேஜ் இருக்குல்ல, நம்முடைய அறிவு, நம்முடைய இன்டலெக்சுவல் ரீசனிங், அதுல ஒரு நாளும் பெருமை கொள்ளவே கூடாது. அப்படிப்பட்ட பெருமையை நாம நிராகரிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதை நிராகரித்து என்ன செய்யணும்னா, ஆண்டவருக்கு முன்பாக நம்ம தாழ்மையோடு வருவது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எல்லா அறிவுக்கும் மேலான அறிவை கொண்டவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம ஒரு நாளும் மறந்து விடவே கூடாது. அப்ப அறிவையே நம்ம தூக்கி போடணுமா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா, பவுல் எழுதின நிருபங்கள் எல்லாமே மிக அழகான வாதங்களோட அவர் எழுதியிருக்கார், ரீசனிங்கோட எழுதியிருக்கார். எதுவுமே சும்மா ஏதோ கச்சாமுச்சான ஏதோ சொல்லி சில வேளை நம்ம நீங்களே சொல்லியிருப்பீங்க, இது என்ன பேசுறாருன்னே தெரியல, எங்கெங்கேயும் சுற்றி சுற்றி பேசுறாரு அப்படின்னு சொல்லுவீங்களா? அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. மிக அழகாக சரியான வாதங்களோட அவர் ஒவ்வொரு நிருபங்களையும், ஒவ்வொரு நிருபத்தையும், ஒவ்வொரு கடிதத்தையும் அவர் எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு லாஜிக்கல் திங்கிங் வேணாமா, இன்டலெக்சுவல் திங்கிங் வேணாமா அப்படிலாம் கிடையாது. நம்முடைய இன்டலெக்சுவல் திங்கிங் ஆண்டவருடைய ஞானத்தோடு ஒத்து போக வேண்டும். அதே போல சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்டலெக்சுவல் திங்கிங்கை ஆண்டவருடைய ஞானம் இல்லை அப்படின்னு சொல்லி தூரப்பட்டுருவாங்க. ஆனால் இமோஷனல் திங்கிங்கை ஆண்டவருடைய ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆண்டவரோட சேர்ந்தது அப்படின்னு எடுத்துக்குவாங்க. நம்ம வேத புஸ்தகத்தை படிக்கும்போது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஹார்ட் இருக்குல்ல, இதயம் இருக்குல்ல, அதுதான் இமோஷன்ஸ் இருக்கிற இடமும் அதுதான், இமோஷன்ஸ்க்கான ஹப்பும் அதுதான், இன்டலெக்டுக்கான அறிவுக்கான மையமும் அதுதான், எல்லாத்துக்கும் மையம் அதுதான். ஒருத்தவங்க நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணும்போதும் ஹார்ட்லேருந்து தான் இன்டர்பிரேட். பைபிள் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம என்ன செஞ்சிடறோம்னா, இந்த இந்த கிரேக்க திங்கிங் படி, கிரேக்க சிந்தனை படி நாம கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணிடுறோம். நம்ம தனித்தனியாக பிரிச்சிடறோம். இது இமோஷன்ஸ்க்கான பகுதி, இது என்ன இன்டலெக்டுக்கான பகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்னா இன்டலெக்ட், ஹார்ட்னா இமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சிடறோம். பட் பைபிள் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. அப்போ என்ன என்ன பார்க்குறோம்னா, இமோஷன்ஸாக இருந்தாலும் சரி, இன்டலெக்ட் இருந்தாலும் சரி, அறிவாக இருந்தாலும் சரி, உணர்வுகளாக இருந்தாலும் சரி, ஃபீலிங்ஸாக இருந்தாலும் சரி, ஆட்டிடியூட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையுமே நாம் தேவனுடைய ஞானத்தோட பொருத்தி பொருத்தி விட வேண்டும், இசைய வைத்து விட வேண்டும், இசைந்து போக வேண்டும், அலைன் பண்ணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 2 கேள்விகள் நான் உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். முதல் கேள்வி என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த இடங்கள்ல நாம ஆண்டவருடைய ஞானத்தை சார்ந்து இல்லாம நம்முடைய சொந்த அறிவை சார்ந்திருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த இடங்கள்ல, எந்தெந்த காரியங்களில, எந்தெந்த ஏரியாவுல நம்ம ஆண்டவருடைய ஞானத்தை சார்ந்து இல்லாம நம்முடைய சுய புரிதலை சார்ந்திருக்கிறோம்? யோசித்து பாருங்க. நம்பர் 1. நம்பர் 2, என்னுடைய கலாச்சார எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாவிட்டாலும், திருப்தி செய்யாவிட்டாலும், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு விருப்பம் உள்ளவனாக இருப்பேனா? அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்க கேட்டு பாருங்க. என்னுடைய கலாச்சாரம் எதிர்பார்க்குதுல்ல, கலாச்சாரத்துல மக்கள் என்கிட்ட எதிர்பார்க்குறாங்கல்ல, அந்த காரியங்களை நான் பூர்த்தி செய்யாவிட்டாலும், நிறைவேற்றாவிட்டாலும், அதை நான் திருப்தி செய்யாவிட்டாலும், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு நான் விருப்பம் உள்ளவனாக இருக்கிறேனா அப்படின்னு நான் என்ன கேட்டுக்கணும். நீங்களும் ஒவ்வொருத்தவங்களையும் நீங்க கேட்டுக்கங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். சில வேளை பார்த்தீங்கன்னா, கலாச்சாரத்தின் உடன் அது இசையெல்லாம் போக முடியாது. அதனுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நம்ம திருப்திப்படுத்த முடியாது. யாருடைய எதிர்பார்ப்பையும் திருப்திப்படுத்த முடியாது. நான் இதான் நான் செய்வேன், கிறிஸ்துவுக்காக தான் இதை நான் செய்வேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டிய ஒரு ஒரு கட்டத்துக்கு நம்ம வருவோம். சில கலாச்சார காரியங்களை நம்ம பின்பற்ற முடியும், கிறிஸ்துவுக்கு முரண்பாடாக இல்லை என்றால்.
ஒரு சில கலாச்சாரங்களை நம்ம கலாச்சார எதிர்பார்ப்புகளை நம்ம விட்டுதான் ஆக வேண்டும். ஏன்னா அது கிறிஸ்துவுக்கு முரண்பாடாக இருப்பதனால அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 21வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இங்கே என்ன சொல்றாரு அப்படின்னா, தலைவர்களை பின்பற்றி நீங்க அதை குறித்து பெருமை பாராட்டாதீங்க அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். எனவே இனிமேல் மனிதர்களை குறித்து பெருமை கொள்ள வேண்டாம், எல்லா காரியங்களும் உங்களுடையவை தானே, உங்களுடையவை தான் அப்படின்னு சொல்றாரு. இனி எனவே 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 அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தினுடைய ஞானம் சீக்கிரத்துல கடந்து போற ஒரு ஞானம். உலகத்தினுடைய ஞானம் கிறிஸ்துவை, இந்த சுவிசேஷத்தை வந்து உயர்த்தி பிடிப்பது இல்லை. எனவே நீங்க என்ன செய்யாதீங்க, மனுஷர்களை பின்பற்றுகிறேன் என்று சொல்லி இவரை பின்பற்றுகிறேன், அவரை பின்பற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க பெருமையா பேசாதீங்க. அப்படி நீங்க பெருமை கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். எல்லா காரியங்களும் உங்களுடையவை தானே, எல்லா காரியங்களும் உங்களுடையவை தானே அப்படின்னு அவர் சொல்றோம். ஓகே, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது நல்ல கிளியரா இருக்கு இல்லைங்களா? நாம வந்து மனுஷங்களை குறித்து பெருமை பாராட்டக்கூடாது. நான் வந்து பவுலை பின்பற்றுகிறேன், அப்போலோவை பின்பற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பாராட்டக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப தலைவர்களை பாராட்டக்கூடாதா? ஓ, நல்லா வேலை செஞ்சிருக்காங்க, பரவாயில்ல, பவுல் பாராட்டக்கூடாதா? பவுல் பார்த்தீங்கன்னா ரோமர் 16வது அதிகாரத்தில் நிறைய பேரை பாராட்டுறாரு, நன்றி சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம பாராட்டலாமா, நன்றி சொல்லாமா? டெஃபினெட்லி நம்ம செய்யலாம். ஆனா என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, நம்முடைய அல்லீஜன்ஸ், நம்முடைய உண்மைத்துவத்தை வந்து தலைவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதாவது யாரோட நம்ம உடன்படிக்கையில் இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரோட உடன்படிக்கையில் இருக்கணும். நம்ம யாருக்கு உண்மையா இருக்கணும்? ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். அப்போ இப்போ ஒரு கேள்வி வரும். அப்போ தலைவர்களுக்கு உண்மையா இருக்கக்கூடாது அப்படின்னா, தலைவர்களுக்கு உண்மையா இருக்கணும். அதாவது நம்ம ஒரு டீமா வேலை செய்யும்போது, நம்ம ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கும்போது, ஒரு ஊழியத்தினுடைய குழுவுல இருக்கும்போது, அஃப்கோர்ஸ் நம்ம வந்து தலைவர்களுக்கு கீழ்ப்படுகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள்ள நீங்க ஒருத்தவங்களுக்கு கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த பாயிண்ட் என்னன்னா, கிறிஸ்துவுக்குள்ளன்னு இருக்குல்ல, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. நான் கிறிஸ்துவுக்குள்ள தான் என்ன செய்யணும்? நான் மற்றவங்களுக்கு கீழ்ப்படியணும். நான் கிறிஸ்துவுக்குள்ள தான் நான் மற்றவங்களுக்கு நான் சொந்தமா இருக்கேன். ஸோ எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ள அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப நான் வந்து கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருந்தேன் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ள நான் என்ன செய்வேன்? இன்னொருத்தவங்களுக்கு நான் உண்மையா இருப்பேன். நானு ஆனா கிறிஸ்துவுக்கு உண்மையா இருக்கணும். கிறிஸ்துவோட நான் உடன்படிக்கை உறவுல இருக்கணும். அதான் ரொம்ப, நான் மற்றவங்களோட உடன்படிக்கை உறவுல. ஐ அம் நாட் இன் அ கவனன்ட் ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ், பட் வித் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவோட நான் வந்து உடன்படிக்கை உறவுல இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற இறையியல் கருத்துக்கள் என்ன அப்படின்னா, தலைவர்களும் வேலையாட்கள் தான். தலைவர்களும் பணியாட்கள் தான் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர்கள் வந்து நம்முடைய உண்மைத்துவத்திற்கு நம்ம வந்து கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த உண்மைத்துவம் இருக்குல்ல, அதுக்கானவர்கள் அவர்கள் கிடையாது. அவர்கள் தேவனுடைய பணியாளர்கள். அப்படின்னா பணியாளர்கள், "ஏய் பாஸ்டர், நான் சொல்றத நீ கேளு. என்ன பாஸ்டர், அவர் நம்ம வேலைக்காரர் தானே." அப்படி யோசிக்கணும்னு நான் சொல்லல. அப்படி நம்ம செய்யவும் கூடாது. அல்லது வேற யாரையுமே மதிப்பில்லாம நம்ம என்ன செய்யக்கூடாது, அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் குடுக்காம நாம அ அப்படி அவங்கள வந்து ட்ரீட் பண்ணக்கூடாது. பாஸ்டரும் மக்கள ரெஸ்பெக்ட் இல்லாம ட்ரீட் பண்ணக்கூடாது. மக்களும் பாஸ்டர வந்து என்ன செய்யக்கூடாது, ரெஸ்பெக்ட் இல்லாம ட்ரீட் பண்ணக்கூடாது. ஓகே, ரைட்டா? ஸோ இந்த ரெஸ்பெக்ட் இது எல்லாமே இதுல இருக்கு. ஆனா இந்த இடத்துல அவர் பேசும்போது லாயல்டி, அ யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறத பேசும்போது, நமக்காக மரித்து உயிரோடு எழுந்து நமக்கு ரட்சிப்ப கொடுத்த அந்த தேவனுக்கு சொந்தமா இருக்கணும். அவருடைய உறவுக்குள்ள இருக்கணும். அவருடைய உடன்படிக்கைக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் அவர் பேசுறாரு. ஸோ அந்த விதத்துல பார்க்க போனோம்னா, நம் அ தலைவர்கள் வந்து நாம தலைவருக்கு சொந்தமானவர்கள் இல்ல, தலைவர்கள் நமக்கு சொந்தமானவர்கள் அப்படிங்கிறத அவர் சொன்னாரு. ஸோ தலைவர்கள் நமக்கு சொந்தமானவர்கள். நாம அவங்களுக்கு அ இந்த கிறிஸ்துவுக்குள்ள உடன்படிக்கையில இருக்கிறது போல நம்ம அவங்களுக்குள்ள இல்ல அப்படிங்கிறத தான் சொல்றாரு. எனவே நாம வந்து தலைவர்கள அ எப்ப பார்த்தாலும் போற்றி பா பாடிக்கொண்டே இருப்போம் என்றால், அவர்களை நாம வந்து பெருமையாக பேசிக்கொண்டே இருப்போம் என்றால், அது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியின்மையை காண்பிக்கிறது. வளர்ச்சியை காண்பிக்கவில்லை, வளர்ச்சியின்மையை காண்பிக்கிறது. ஆவிக்குரிய ஆழத்தை காண்பிக்கவில்லை, ஆழமற்ற தன்மையை காண்பிக்குது. ஆவிக்குரிய ரீதியில எப்படி நம்ம ஆழமற்று இருக்கிறோம் அப்படிங்கிறத அது காண்பிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, சபை அப்படிங்கிறது ஒரு ஒரு நபருக்கோ, நபர்களுக்கோ சொந்தமானது கிடையாது.
சபை கிறிஸ்துவுக்கு சொந்தமானது. சபை என்பது தேவனுக்கு சொந்தமானதாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இதெல்லாம் எடுத்து நம்முடைய வாழ்க்கையில எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம்? ஃபர்ஸ்ட், நம்ம நம்ம தலைவர்களை பின்பற்றலாம். தலைவர்களை வந்து பாராட்டலாம். தலைவர்களை பின்பற்றலாம் அப்படின்னு சொல்றது கிறிஸ்துவை பின்பற்றுவது போல இல்ல. எப்படி பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்க என்ன பின்பற்றுங்கன்னு சொல்றாருல்ல. அதுபோல ஒரு சில காரியங்கள் நமக்கு வந்து தலைவர்கள் செய்வது நமக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். நமக்கு வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறதா இருக்கும். மோட்டிவேஷனா இருக்கும். நம்ம என்ன செய்யலாம்? பின்பற்றலாம். ஆனா கிறிஸ்துவின் இடத்துல வச்சு இல்ல. ஸோ ஆவிக்குரிய தலைவர்களை நம்ம பாராட்டலாம், பின்பற்றலாம். ஆனால் அவர்களை ஒரு நாளும் விக்கிரகங்களாக மாற்றிவிடக்கூடாது. விக்கிரகங்களாக மாற்றிவிடக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய விசுவாசத்த நம்முடைய ஸ்தாபனத்தை வைத்தோ, அல்லது ஒரு நபரோட நம்மள அடையாளப்படுத்தியோ, நம்முடைய விசுவாசத்த ஒரு காலும் வரையறை செய்யவே கூடாது. நான் பார்த்துருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்துருக்கேன். அ ஒரு சில இந்த விஷயங்கள நான் பார்த்துருக்கேன். அதாவது பொண்ணு பையன் பார்க்க போம்போது, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "ஓ! பையன் வந்து அந்த சர்ச்சு. ஓ! அப்பன்னா அவரு நல்லா தான் இருக்கணும். ஓ! யாஹ் கரெக்ட். எஸ்ன்னு" சொல்லிட்டு அந்த சர்ச்ச அடையாளப்படுத்தி, சர்ச்ச வந்து இவரோட அடையாளப்படுத்தி, அந்த டினாமினேஷன ஸ்தாபனத்த வந்து இவரோட அடையாளப்படுத்தி, "அப்பன்னா நல்லா தான் இருக்கணும். யாஹ் குட், குட்" அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி குடுத்துருவாங்க. அவன் பார்த்தா பயங்கரமான ஆளா இருப்பான். அவன் பயங்கரமான ஒரு விக்கெட் ஃபெல்லோவா இருப்பான். ஒரு பயங்கரமான வக்கிர புத்தி உள்ளவன். ஒரு பயங்கரமான ஆளா இருப்பான். என்ன வார்த்தை சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஓகே. பயங்கர தீமையான காரியங்கள தான் செய்றவனா இருப்பான். ஆனா, வாரம் வாரம் சர்ச்சுக்கு போயிட்டு, ஈவன் பாஸ்டரோட கூட குளோஸா இருப்பான். பாஸ்டரோட ஒரு ஃபோட்டோ கூட எடுத்து போட்டிருப்பான். Facebookல கூட போட்டிருப்பான். பட் இதையெல்லாம் வச்சு நம்ம ஒரு ஆளு ஆவிக்குரிய ஆளா இருக்கிறாருன்ட்டு நம்ம கணக்கு போடலாமா? போடவே கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ யாருக்கு சொந்தமா? கிறிஸ்துவுக்கு சொந்தமா இருக்காங்களா? கிறிஸ்துவை போல இருக்கிறாங்களா? அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஒற்றுமைய வளர்க்க வேண்டும். நம்ம மத்தியில ஒற்றுமைய வளர்க்க வேண்டும். ஆனா, இவருக்கு சொந்தம், அவருக்கு சொந்தம் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் அப்படின்னம்னா, நம்ம ஒற்றுமைய வளர்க்க முடியாது. ஆனா, எப்ப நம்ம ஒற்றுமைய வளர்க்க முடியும் அப்படின்னா, கிறிஸ்துவை மட்டுமே மையப்படுத்தி, கிறிஸ்து மேல மட்டுமே கண்களை வைக்கும்போது, நாம நிச்சயமாக ஒற்றுமையை வளர்க்க முடியும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கிறோம். ஸோ, அ இப்ப உங்களுக்கு நான் ஒரு 2 கேள்விகள் நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். நீங்க திங்க் பண்றதுக்கான 2 கேள்விகள். நம்பர் 1, டு ஐ எலவேட் சர்டன் லீடர்ஸ் இன் அ வே தட் கிரியேட்ஸ் டிவிஷன்? ஒரு சில தலைவர்கள நான் வந்து உயர்த்தி பிடிக்கிறேன்னா, அது எங்க கொண்டு போய் என்ன நிறுத்துது? நான் பிரிவினையை உருவாக்கும் அளவுக்கு ஒரு சில தலைவர்களை நான் வந்து உயர்த்தி பிடிக்கிறேனா? அப்படிங்கிறது. அல்லது மற்றவங்களோட நான் பழக முடியாத அளவுக்கு, மற்றவங்களோட நான் ஒத்துப்போகாத அளவுக்கு, பெருமை கொண்டு பிரிவினைய உண்டாக்குற அளவுக்கு நான் யாரையாவது உயர்த்தி பிடிக்கிறேனா? ஸோ அது கேள்வி. நீங்களும் நானும் சிந்திக்கிறதுக்கு. 2வது கேள்வி வந்து, என்னுடைய அடையாளம் கிறிஸ்துவுக்குள்ள வேரூன்றி இருக்கா? அல்லது ஒரு ஸ்தாபனம், ஒரு குழு, ஒரு சபை, ஒரு மரபு, பாரம்பரியம் இதுல சார்ந்திருக்கா? யோசித்து பாருங்க. நம்ம எல்லோரும் யோசித்து பார்ப்போம். ஓகே. அடுத்த வசனத்துக்குள்ள நம்ம போறோம். ஆ இங்க 21, 22ல 21 நான் முன்னாடியே உங்களுக்கு வாசிச்சேன். 21 ஆ 2வது பகுதி, 21வது வசனத்துடைய 2வது பகுதியில, எல்லா காரியங்களும் உங்களுடையவை தான். எல்லா காரியங்களும் உங்களுடையவை தான். பவுலுனாலும் 22 பவுலுனாலும் அப்போலோவானாலும் பவுலானாலும் சாரி பவுலானாலும் அப்போலோவானாலும் கேபாவானாலும் அவர்கள் எல்லோரும் உங்களுடையவர்களே. இந்த உலகமானாலும் வாழ்வானாலும் மரணமானாலும் நிகழ்காலமானாலும் எதிர்காலமானாலும் அவை எல்லாமே உங்களுடையதே அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஓகே. இந்த இடத்துல எல்லாமே உங்களுடையவை தான். எல்லா காரியங்களும் உங்களுடையவைகள் உங்களுடையவை தான் அப்படின்னு சொன்னோன்னே, சிலர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓ! இது வந்து எல்லாமே நம்முடையது தான். பணம், பொன், வெள்ளி அ இப்படியெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எல்லாமே உங்களுடையது தான். அதாவது ஒரு வசனத்த எடுத்து, எல்லாமே உங்களுடையவை தான். உங்களுடையவை தான். வசனத்த மூடிட்டு, எல்லாமே உங்களுடையவை தான். ஆண்டவர் எல்லாத்தையும் உங்களுக்கு குடுத்துட்டார். பொன், பொருள், வெள்ளி எல்லாமே. வைடூரியம், மாணிக்கம் எல்லாமே. அப்படி சொல்லல அந்த இடத்துல. நீங்க ஃபுல்லா நீங்க வாசிக்கும்போது, நீங்க பார்த்தீங்கன்னா, என்ன சொல்ல வராருன்றது நமக்கு மிக தெளிவாக புரிகிறது அருமையானவர்களே. இந்த இடத்துல இந்த இந்த மக்கள் என்ன செய்றாங்க, நாங்க வந்து இவருக்கு சொந்தம். நாங்க இவருக்கு சொந்தம். நாங்க இவருக்கு சொந்தம் அப்படின்னு பேசுறாங்க. இங்கே பவுல் வந்து அத வந்து
ரிவர்ஸ்ல போடுறாரு. அதை மாத்தி சொல்றாரு. அதை மாத்தி சொல்றாரு. இப்ப வந்து நான் யாருக்கு சொந்தம் தெரியுமா? நான் பவுலுக்கு சொந்தம் தெரியுமா? அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுங்களேன். இங்க பவுல் வந்து வேற மாரி அதை திருப்பி சொல்றாரு. எப்படின்னா, ஏங்க நீங்க பவுலுக்கு சொந்தம் இல்ல. பவுல் தாங்க உங்களுக்கு சொந்தம்ன்றாரு. பவுல் தான் உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் உங்களுடையவைகள். பவுல் வந்து உங்களுக்கு சொந்தம் எப்படி? கிறிஸ்துவுக்குள்ள. அப்படின்னு தான் இந்த இடத்துல அவர் வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரத நான் பார்க்கிறேன். எல்லா காரியங்களும் உங்களுடையவைகள் தான். ஆல் திங்ஸ் ஆர் யோர்ஸ். ஆல் திங்ஸ் ஆர் யோர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஆல் திங்ஸ் ஆர் யோர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம வந்து ஆம், நாம வந்து என்னது தலைவர்களுக்கு சொந்தமா இருக்கிறத விட கிறிஸ்துவுக்குள்ள எல்லாவற்றையும் நமக்கு சொந்தமா வச்சிருக்கிறோம். ஓகே. அவர்கள் நமக்கு சொந்தமானவர்களாகவும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நான் பார்க்கிறோம். பவுல், அப்போலோ, கேபா, இந்த உலகம், ஜீவன், மரணம், அப்புறம் நிகழ்காலம், வருங்காலம் எல்லாமே என்னது? உங்களுடையவை தான் அப்படின்னு அவர் சொல்றார். யாருக்குள்ள அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ள உங்களுடையவைகள் தான் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே. இது எதை காண்பிக்குது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்முடைய பயம், நம்முடைய லிமிட்டேஷன்ஸ் இது எல்லாத்தையும் இந்த இந்த காரியங்கள் வந்து சுட்டி காண்பிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். உலகத்தை குறித்து நம்ம பயப்பட தேவையில்ல. ஆ நமக்கு வந்து ஆண்டவர் வந்து வாழ்வு குடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து பெருமை பாராட்டவும் தேவையில்ல. மரணத்த குறித்து பயப்பட தேவையில்ல. நிகழ்காலத்த குறித்து நம்ம பெருமை பாராட்டவும் தேவையில்ல. எதிர்காலத்த குறித்து நம்ம பெருமை பாராட்ட தேவையில்ல. பயப்படவும் தேவையில்ல. ஏன்னா, எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு சொந்தமாக இருக்கிறது. அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு செக்யூரிட்டி, நமக்கு வந்து பாதுகாப்பு உணர்வு. பாதுகாப்பு யாருக்குள்ள இருக்குன்னா, ஆண்டவருக்குள்ள இருக்கு. நமக்கு விடுதலை, பயம் எத குறித்தும் பயம் தேவையில்ல. அதுவும் விடுதலையும் வந்து கிறிஸ்துவுக்குள்ள தான் இருக்கு. எல்லா அதிகாரத்தையும், எல்லா எல்லா சூழலுக்கும் மேலான அதிகாரத்த ஆண்டவர் வந்து நமக்கு குடுத்திருக்கிறாரு. எப்ப அப்டின்னா, அவருக்குள்ள இருக்கும்போது அப்டின்னு சொல்லி சொல்லி என்ன செய்றாரு அப்டின்னா, நீங்க எத குறித்தும் பயப்படவும் தேவையில்ல. எத குறித்தும் நீங்க பாதுகாப்பு இன்மை உணர்வையும் நீங்க உ வச்சுக்க தேவையில்ல. கிறிஸ்துவுக்கு நீங்க சொந்தமா இருக்கீங்க. கிறிஸ்துவுக்குள் எல்லாம் உங்களுடையது தான் அப்டின்னு சொல்றத நான் பார்க்குறோம். எப்டி பவுல் வந்து ஆ ரோமர் 8வது அதிகாரம் 38லேருந்து 9 வரைக்கும் அவர் பேசுறாரோ, எதுவும் என்ன வந்து கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது அப்படின்னு பேசுறாரு. எதுவும் அப்படின்னு சொல்லும்போது, அதுல வந்து மரணத்தையும் அவர் சேர்த்துக்கிறாரு. வாழ்வையும் சேர்த்துக்கிறாரு. தாழ்வையும் எல்லாமே எதுவா இருந்தாலும் சரி. எதுவும் என்ன செய்ய முடியாது. என்ன கிறிஸ்துவில் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. எல்லாவற்றையும் நம்ம பார்த்துறலாம் அப்படின்ற அந்த பயமற்ற பயமற்ற அப்படின்னா, நம்மள வந்து கிறிஸ்துவுக்குள்ள இருந்து வெளியில கொண்டு போற, அ கிறிஸ்துவுக்குள் இல்லாம நகர்த்தி செல்கிற அந்த பயங்கள். எந்த பயத்துக்கும் நம்ம பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லி சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் மூலமாக மரண பயம் இல்லை, நிகழ்காலத்தை குறித்த பயம் இல்லை, வருங்காலத்தை குறித்த பயம் இல்லை, அ உலகத்தை குறித்த பயம் இல்ல, அல்லது பெருமை இல்ல. ஆண்டவர் எல்லாமே அ நமக்கு சொந்தம். அ அப்படின்ற அந்த ரீதியில இந்த இடத்துல பேசுவதை பார்க்கிறோம். ஆனா எல்லாம் எப்படி சொந்தம் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ள சொந்தமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். எனவே ஆண்டவர் சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க நம்பிக்கையோட இருங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா உங்களுடைய வருங்காலம், யுவர் ஃபியூச்சர் இஸ் செக்யூர் இன் கிரைஸ்ட். உங்களுடைய வருங்காலம் கிறிஸ்துவுக்குள்ள பாதுகாப்போட இருக்கிறது அப்படிங்கிறத சொல்றத நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நீங்க மரணத்த குறித்து பயப்பட தேவையில்ல. நிச்சயம் இல்லாமைய குறித்து பயப்பட தேவையில்ல. அன்சர்டனிட்டிய பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா, இந்த அன்சர்டனிட்டி உங்களுக்கு தெரிஞ்சதும் சரி, தெரியாததும் சரி. இந்த உலகத்துல தெரிஞ்சதும் சரி, தெரியாததும் சரி, எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ள தான் இருக்கு. கிறிஸ்துவுடைய அதிகாரத்துல இருக்கு அப்படிங்கிறத அவர் இங்க வலியுறுத்துகிறார். அது மட்டுமல்ல, எல்லா அ எல்லா திங்ஸும் எல்லா காரியங்களுமே ஆ நாம கிறிஸ்துவுக்குள்ள வளர்றதுக்காக பயன்படுத்தப்பட முடியும். எதுவா இருந்தாலும் சரி. ஆ நம்முடைய சோதனை கூட எல்லாமே நமக்கு சொந்தமானது தானே அப்படின்போது, எல்லாமே நமக்கு சொந்தமானது. ஈவன் துன்பங்கள், துக்கம், கஷ்டங்கள், பாடுகள் கூட நமக்கு சொந்தமானது. அவைகளும் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வளர்வதற்கு நமக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ இன்னைக்கு 2 கேள்விகள அ இந்த வேத பகுதிக்கு குறித்து 2 கேள்விகள நான் உங்களுக்கு வைக்கிறேன். நம்பர் 1 எது உங்கள கண்ட்ரோல் பண்ணுது? வருங்காலமா? மரணமா? நிச்சயம் இல்லாமையா? அல்லது சில பயங்களா? எது உங்கள கண்ட்ரோல் பண்ணுது? இன்னும் கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கு. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. 2வது கேள்வி வந்து, எல்லாம் கிறிஸ்துவுக்குள் என்னுடையது என்றால், எல்லாம் கிறிஸ்துவுக்குள் என்னுடையது என்றால், என்ன எல்லாம் அப்டின்னா என்ன அர்த்தம்? இப்ப அ இவரு இங்க வந்து யார் பத்திலாம் பேசுறாரு? அப்போலோ, பவுல், கேபா, உலகம்.
ஜீவன், மரணம், நிகழ்காலம், வருங்காலம் அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலிருந்து ஒரு விடுதலை, கிறிஸ்துக்குள்ள ஒரு பாதுகாப்பு, அப்புறம் எல்லா சூழல்களிலும் கிறிஸ்துவோடு இருக்கும்போது நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற அதிகாரம், இதெல்லாம் பத்தி அவர் பேசிட்டு இவைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள நம்முடையது என்பதை நாம நம்பினோம் என்றால் எப்படி நம்முடைய வாழ்க்கை மாறும் யோசித்து பாருங்க. இது எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ள நம்முடையதுதான் அப்படின்னு நம்பினோம் என்றால், விசுவாசித்தோம் என்றால், அது எப்படி நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறும் அப்படின்னு நீங்க யோசித்து பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து மரண பயம் இல்லைன்னு வச்சுங்களேன், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்து பாருங்க. ஒருத்தருக்கு வந்து ஆம், ஆ, எந்த விதமான, அதாவது நான் இவங்களுக்கு சொந்தம், அவங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமைலாம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு 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 பெரிய சர்ச்சுக்கு பெரிய சர்ச்சில் நீங்க அங்கத்தினரா இருக்கீங்க. ஒரு பெரிய மெகா சர்ச் 2000 பேர் வராங்க அந்த சர்ச்சில் அப்படின்னு போது நீங்க ஒரு சின்ன சர்ச்ல இருந்து வர ஒருத்தரை நீங்க பாக்குறீங்க. அவர்கிட்ட நீங்க எப்படி பழகுவீங்க? அவன் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள ஒண்ணா இருக்கிறோம் அப்படின்னு யோசிப்பீங்களா? ஓ, இந்த சர்ச், ஓ ரைட், ஓகே, ஆஹா, அந்த சர்ச்சா, ஆஹா, தெரியும் தெரியும். அல்லது ஒரு பெரிய மெகா சர்ச், பட்டணத்துல இருக்கிற ஒரு சர்ச், நல்லா ஸ்டேஜ் எல்லாம் சூப்பரா இருக்கும், நல்ல பிஏ சிஸ்டம்லாம் வச்சு ஆராதிக்கிற, நல்ல மியூசிக்கோட ஆராதிக்கிற ஒரு சர்ச். அப்புறம் ஒரு நாள் ஒரு ஒரு வில்லேஜ்ல இருந்து வருகிற ஒரு ஆளை பார்க்க, நீங்க உங்க என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நீங்க வாசிப்பீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அவர் சொல்றாரு, நாங்க கை தட்டுவோம், ஆம், மிஞ்சி மிஞ்சி போனா நாங்க டேம்பரின் நாங்க வாசிப்போம், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள நீங்க எப்படி பார்ப்பீங்க? எல்லாமே நமக்கு சொந்தமானது தான். அவங்களும் நமக்கு சொந்தமானவங்க தான். அவங்களும் நம்முடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான். அந்த சர்ச்சும் நமக்கு சொந்தம் தான். அப்படின்னா ஏன்னா நம்ம எல்லோரும் ஒரே குடும்பத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை நம்மளை எப்படி மாத்தும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஒன்னொன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. எப்பெல்லாம் நீங்க இந்த மாதிரி ஒரு சோதனை வருதோ அப்பெல்லாம் என்ன செய்யலாம், நம்ம இந்த ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு நம்ம என்ன செய்யலாம் யோசித்து பார்க்கலாம். அடுத்தது நம்ம கடைசியா நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னா 23வது வசனத்துல நீங்க என்ன சொல்றாருன்னா, நீங்கள் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள், கிறிஸ்து இறைவனுக்கு உரியவர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறத நம்ம பார்க்கிறோம். நீங்க கிறிஸ்துவுக்கு உரியவர், கிறிஸ்து வந்து இறைவனுக்குரியவர். யூ ஆர் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் கிரைஸ்ட் இஸ் ஆஃப் காட். ஓகே, இங்க வந்து நம்ம ஒரு செயின் நம்ம பார்க்கிறோம், ஒரு சங்கிலி நம்ம பார்க்கிறோம். நாம கிறிஸ்துவுக்கு, அப்புறம் ஆம், கிறிஸ்து வந்து தேவனுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்து வந்து தேவனுக்கு சொந்தமானவர் அப்படின்னும் போது கிறிஸ்து என்ன தாழ்ந்து போயிட்டாரா? இல்ல, தாழ்ந்து போல. அந்த ஒரு ஆர்டர் இருக்கு. ஏன்னா ஆஹ், கிறிஸ்து வந்து மனுஷனா வந்தார். அவரும் அவர் அவர் தேவன் தான். ஆனா அவர் மனுஷனாக வந்தார். எனவே இப்ப கிறிஸ்து வந்து தேவனுக்கு சொந்தமானவராக இருக்கிறார். தேவனு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவங்க தான். அதாவது எல்லாருமே ஒருத்தருக்கு சொந்தமானவங்க தான். பட் இந்த இடத்துல கிறிஸ்து வந்து தேவனுக்கு சொந்தமானவர் அப்படின்னு சொல்றதுனால கிறிஸ்து வந்து குறைஞ்சு போகல அப்படிங்கிறத நான் பார்க்குறோம். இது வந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஐடென்டிட்டி ஷுட் ஆல்வேஸ் பி ரூட்டட் இன் யூனியன் வித் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவோடு நமக்கு இருக்கிற அந்த ஐக்கியத்துல தான் நம்முடைய அடையாளம் வந்து வேரூன்றி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்குறோம். கிறிஸ்து வந்து தேவனுடைய ஒரு மீட்பின் திட்டத்தினுடைய மையமாக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத மறந்து விடக்கூடாது. கிறிஸ்து தேவன் நமக்காக கொண்டு வந்த அந்த மீட்பின் திட்டம், அந்த திட்டத்துல இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் சேர்ந்து தான் திட்டமிட்டாங்க. ஸோ அந்த திட்டத்தினுடைய மையம் வந்து இயேசு கிறிஸ்து அப்படின்னு பார்க்குறோம். எல்லா காரியங்களுமே கிறிஸ்துவுக்கு கீழே இருக்கு அப்படிங்கிறத வேத வசனம் சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். எபேசியர், அதை உங்களுக்காக வாசிக்கிறேன். எபேசியர் 1வது அதிகாரம் 10வது வசனத்துல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. பரலோகத்திலும் பூமியிலும் உள்ள எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் தலைமையின் கீழ் ஒன்று சேர்ப்பதே அந்த ரகசியம். காலங்கள் அவற்றின் நிறைவை அடையும் போது இறைவன் அதை நிறைவேற்றுவார் அப்படிங்கிறது. எல்லா ஆல் திங்ஸ் மஸ்ட் பி யுனைடெட் இன் கிரைஸ்ட். எல்லாமே கிறிஸ்துவின் கீழே வர வேண்டும் அப்படிங்கிறத, கிறிஸ்துவின் தலைமையின் கீழ் வர வேண்டும், அதிகாரத்தின் கீழ் வர வேண்டும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய திட்டம் அப்படிங்கிறத பார்க்குறோம். எல்லாமே எல்லாமே தலைவர்கள் எல்லாமே கிறிஸ்துவின் கீழே இருக்கிறாங்க. நாம கிறிஸ்துக்கு சொந்தமா இருக்கிறோம். நம்ம ஒருத்தருக்கு சொந்தமா இருக்கிறோம். யாருமே யாருக்கும் சொந்தமானவர்கள் என்று நம்ம பெருமை பாராட்ட தேவையே இல்லை. எல்லாத்துக்கும் மையம் என்ன அப்படின்னா, நாம கிறிஸ்துவுக்கு சொந்தமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத, கிறிஸ்து நம்மோடு கூட ஐக்கியமாக இருக்கிறார், நாம கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நான் பார்க்கிறோம். ஸோ பெருமை தேவையில்லை. ஆனா நம்ம ஒருத்தவங்களுக்கு சொந்தமா இருக்கிறோம் அப்படிங்கிற சொந்தம் தேவை. பிரிவு தேவையில்லை.
ஒற்றுமை தேவை, பயம் தேவையில்லை, பாதுகாப்பு தேவை அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்ப பெருமை இடத்துல என்ன வருது? சொந்தம். நாம ஒருத்தவங்களுக்கு சொந்தமா இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு முக்கியமா கிறிஸ்துவுக்கு சொந்தமா இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த சத்தியம் வருகிறது. பிரிவு இல்ல, நாம எல்லோரும் கிறிஸ்துவுக்குள்ள ஒன்றாக இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு வருகிறது. பயம் இல்ல, கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வருகிறது. அருமையானவர்களே, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சரி, இதை எப்படி நம்ம வாழ்க்கையில நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா, நம்முடைய ஐடென்டிட்டி, நம்முடைய அடையாளத்தை கிறிஸ்துவுக்குள்ள நங்கூரப்படுத்த வேண்டும். நம்முடைய அச்சீவ்மெண்ட்ஸ் அல்லது அஃபிலியேஷன்ஸ்லாம் கிடையாது. அதனால எதுலயும் அஃபிலியேட் பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லல. அச்சீவ் பண்ணவே வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லல. பட் தே ஆர் நாட் த ஒன்ஸ் தட் கிவ் அஸ் ஐடென்டிட்டி. அவைகள் நமக்கு அடையாளத்தை கொடுக்கவில்லை. அடுத்தது நம்ம தாழ்மையோட தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்பதை அறிந்து தாழ்மையோட நம்ம வாழ வேண்டும். அது மட்டும் இல்ல, நம்ம ஃப்ரீடத்தோட விடுதலையோட நம்ம அந்த உலகத்துல வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ள ஒரு பாதுகாப்பு உணர்வோட நம்ம இருக்கணும். நமக்கு எந்த விதத்திலும் எப்போதுமே பாதுகாப்பு இன்மை உணர்வு வரவே கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ 2 முக்கியமான கேள்விகளை உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். ஒன்று, இப்ப உங்களுடைய ஐடென்டிட்டிய, உங்களுடைய அடையாளத்தை எது ஆழமாக வடிவமைக்கிறது அல்லது வரையறை செய்கிறது? வாட் டிஃபைன்ஸ் யோர் ஐடென்டிட்டி மோஸ்ட் டீப்லி ரைட் நவ்? இப்போ உங்களுடைய அடையாளத்தை எது மிக ஆழமாக வரையறை செய்கிறது அப்படிங்கிறத நீங்க பாருங்க. உங்களை நீங்க கேட்டு பார்த்துக்கங்க. நானும் என்னை கேட்டு பார்க்குறேன். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கிறிஸ்துவுக்கு சொந்தமா இருக்கிறேன். ஒரு மனுஷனுக்கு அல்ல, கிறிஸ்துவுக்கு சொந்தமா இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு சத்தியம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி மாற்றும் யோசிச்சு பாருங்க. நான் ஒரு மனுஷனுக்கு சொந்தம் இல்ல, அதை குறித்து நான் மேன்மை பாராட்ட தேவையில்லை. ஆனா நான் கிறிஸ்துவுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி மாற்றும், டெய்லி வாழ்க்கையை எப்படி மாற்றும் அப்படிங்கிறத நீங்க பாருங்க. இன்றைக்கும் கூட நிறைய பேர் இந்த குறிந்து சபை போல இருக்காங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் இந்த ப்ரீச்சரை ஃபாலோ பண்றேன், நான் இந்த டினாமினேஷன்ல நான் இருக்கிறேன், அல்லது நான் இந்த சர்ச்ல அங்கத்தினரா இருக்கிறேன், நான் வந்து இந்த தியாலாஜிக்கல் கேம்புக்கு நான் சொந்தமா இருக்கிறேன், அதுல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசலாம். அப்படி சொல்ல வேணாம்னு சொல்ல, நான் வந்து இந்த 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 ப்ரீச்சரை வந்து நான் படிக்கிறேன், அவர் புரிஞ்சுக்கிறேன், அவர் சொல்ற பல்வேறு விஷயங்கள் எனக்கு வந்து சரியா தெரியுது, பைபிளோட ஒத்துப்போகுது அப்படின்னு சொல்றதுல தப்பு கிடையாது. பட் யாரு நம்முடைய வாழ்க்கையின் மையமா இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு டினாமினேஷன்ல இருக்க வேண்டாம்னு சொல்ல, ஒரு சர்ச்ல அங்கத்தினராக இருக்க வேண்டாம்னு சொல்ல. பட் யாரு உங்களுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கைக்கு மையமாக இருக்காங்க? அதுல நம்ம பெருமை பாராட்டுகிறோமா? கிறிஸ்துவுக்குள் நம்ம வந்து இருப்பதை வந்து முக்கியமா நம்ம கருதுகிறோமா? அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அருமையானவர்களே. ஸோ நம்ம இந்த உலகத்தின் ஞானத்தெல்லாம் விட்டுறலாம். பிரிவினை காரியங்கள் நம்ம விட்டுறலாம். கிறிஸ்துவுக்கு சொந்தமா இருக்கிறோம். எல்லாமே நமக்கு சொந்தம். நாம கிறிஸ்துவுக்கு சொந்தம். அ எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ள அ நமக்கும் சொந்தமாக இருக்கிறது. நமக்குரியவைகளாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வசனத்தை இன்னும் நீங்க தொடர்ந்து இன்னும் அதிகமா ஆழமா நீங்க தியானிங்க. தேங்க் யூ சோ மச்.